ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடாதவங்களும் இதே மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பத்து கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். எல்லா ஜாமானுமே எடுத்து வச்சாச்சு. கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிடணும், அப்படின்னா தான் கறக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கடாயில். அது நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு அதில் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு நிமிஷம் இடையிடையே கிளறி விட்டுவிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே கடாயை சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. உங்களுக்கு அதிகம் எண்ணெய் நீங்கள் சேர்ப்பீங்களன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துடுங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாயை கீரி போட்டுருங்க. கீரி போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும். அப்படின்னா தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ ஒரு 7 பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுருங்க. 7 இல்லைன்னா 8 பல் பூண்டை தட்டி போட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஒன்று அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இவ்வளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வேணும்னா விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அதில் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி அதில் விட்டுருங்க. நம்ம தக்காளி சேர்த்துருக்கனால ரொம்ப அதிகமாக புளி சேர்க்கணும்னு தேவையில்லை. நல்லா வதக்கி விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி அதில் விட்டுருங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு போடுங்க. நம்ம வதக்கிறதுக்கும் உப்பு போட்டோம், கத்திரிக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்ச கத்திரிக்காயை அதில் போட்டுருங்க. உப்பு பார்த்து போடணும். நம்ம கத்திரிக்காயிலையும் வதக்கி வச்சுமே உப்பு போட்டிருந்தோம். நல்லா பார்த்து போடணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை அதிகமாக போட்டால். இந்த புளி, தக்காளி விழுது எல்லாம் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு. பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டு. பாருங்கள், நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தா கத்திரிக்காயோட சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா வாசனையாட்டும் இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா எரிய வந்துட்டு. இப்போ இதில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி கீரை சேர்க்கணும். கொஞ்சமாக, நிறைய சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்து ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுவோம். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா பரிமாறினா சுடு சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.